அமெரிக்காவுடைய சப்மரைன் ஈரான் உடைய வார்ஷிப்பை அட்டாக் பண்ணி மூழ்கடிச்சிச்சு. இதுல கன்ஃபார்ம்டா 80 பேருக்கு மேல இறந்துட்டாங்க. இந்த தாக்குதல் எப்படி நடந்தது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்தியன் கவர்மெண்ட்டு ஒரு நேவல் எக்ஸசைஸ்க்காக ஈரான் உள்பட 70 நாடுக்கு இன்விடேஷன் அனுப்புனாங்க. அதில் பல நாடுகள் பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு. அதில் ஒரு நாடு தான் ஈரான். அந்த ஈவெண்ட்டோடைய பேரு தான் இன்டர்நேஷ்னல் ஃப்ளீட் ரிவ்யூ மற்றும் மிலான் 2026. இந்த ஈவெண்ட் விசாகப்பட்டினம் இடத்துல நடந்தது. விசாகப்பட்டினத்தில் ஈரான் உடைய நேவல் ஆஃபீஸர் மார்ச் பாஸ் பண்ணுற வீடியோ தான் இது. இவங்க எல்லாருமே ஒரு கமர்ஷியல் ஸ்டாஃப் ஆஃபீஸர். இவங்க ஆர்மி காம்பேட் பண்ணுவாங்கள்ல, அந்த சண்டை போடுற பயிற்சி இருக்குல்ல, அந்த ஸ்டாஃப் கிடையாது. இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியுது, இவங்க எல்லாருமே ரொம்ப சின்னவங்க, ரொம்ப யங்கான பீப்புள். இப்போ பாதி பேர், முக்காசி பேர் இவங்க உயிரோடே இல்லை. ஐரின்ஸ் டீனா விசாகப்பட்டினத்தில் இருந்து கொச்சியில் கப்பலில் ரீஃபியூல் பண்ணிட்டு ஸ்ரீலங்கா பக்கத்தில் அந்த ஐரின்ஸ் டீனாவை அமெரிக்கன் சப்மரைன் ஷூட் பண்ணி கவுத்துட்டாங்க. இரண்டாம் உலகப் போருக்கு அப்புறமா முதல் தடவையாக அமெரிக்க இராணுவம் ஒரு கப்பலை சப்மரைன் மூலமாக அடித்து நொறுக்கியிருக்காங்க. அந்த கப்பல் அட்டாக் பண்ண பிறகு ஸ்ரீலங்காவுடைய நேவி ஷிப் அந்த கப்பலில் இருக்கிற ஈரான்காரங்களை முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்ற முயற்சி பண்ணாங்க. இந்த போரில் எந்த ஒரு ரூல் புக்கும் இல்லை. யார் வேணாலும் எப்படி வேணாலும் கொள்ளலாம். இந்தியன் ஓஷனாக இருக்கட்டும், அட்லாண்டிக் ஓஷனாக இருக்கட்டும், எந்த ஓஷனாக இருக்கட்டும், யார் வேணாலும் பூந்து யார் வேணாலும் அடித்து கொள்ளலாம். அந்த ஈரான்காரங்க காம்பேட் இராணுவத்தை சேர்ந்தவங்களே கிடையாது. ஒரு சாதாரண ஒரு ஸ்டாஃப். அவங்க மோஸ்ட்லி அவங்க ஒரு கமர்ஷியல் வேலை அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. ஓகேவா? அவங்களே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கொடூரமாக அடித்து கொண்டிருக்கானுங்க. எப்படி இது அமெரிக்காக்காரன் பார்த்தீங்கன்னா அவன் இஷ்டத்துக்கு எல்லாரும் அடித்து கொள்கிறானோ, அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஆண்ட பரம்பரைங்க அவங்க இஷ்டத்துக்கு பைக்கில் ஊருக்குள்ளே நுழைஞ்சி எல்லாரும் வெட்டி அடித்து கொள்கிறானுங்க. ரெண்டும் ஒன்றுத்துக்கு ஒன்று சலிச்சது கிடையாது. கேவலமான ஜென்மங்கள் தான்.